வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம பார்க்க இருப்பது வரிசை விளையாட்டில் 3ஆம் நிலை விளையாட்டு. இந்த விளையாட்டு விளையாடுறதுக்கு 2 போட்டியாளர்கள் தேவை. இந்த விளையாட்டு விளையாடுறதுக்கு இந்த வரைபடம் தேவை. கூடவே ஒரு போட்டியாளருக்கு 6 கற்கள் அப்படிங்கிற அடிப்படையில் மொத்தமாக 12 கற்கள் தேவை. இந்த விளையாட்டோட தொடக்க நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வரைபடத்தில் எந்த கல்லும் வைக்காமல் தான் தொடங்கணும். யார் ஆட்டத்தை தொடங்குறது அப்படிங்கிறத பூவா தலையா ஒத்தையார் அட்டையை போட்டு பார்த்து முடிவு பண்ணிக்கலாம். இந்த விளையாட்டோட தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எதிராளியுடைய கற்களை இந்த வரைபடத்திலிருந்து வெட்டி எடுத்துடணும். அதுதான் இந்த போட்டியோட தீர்வு. யார் முதல்ல எதிராளியுடைய 4 கற்களை வெட்டி எடுக்கிறாங்களோ அவங்க தான் இந்த போட்டியோடைய வெற்றியாளர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த போட்டி எப்படி அந்த கல்லை வெட்டுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அப்படியே விளையாட்டையும் நாம் ஆரம்பிச்சிருவோம். இப்போ முதல்ல பச்சை கல் முதல்ல தொடங்குறாங்க அப்படின்னு வச்சுக்குவோம். இங்கே வச்சிட்டாங்க. அடுத்தது மஞ்சள் வைக்கிறாங்க. அடுத்தது பச்சை வைக்கணும். அடுத்தது மஞ்சள் வைக்கிறாங்க. அடுத்தது பச்சை வைக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை 3 கற்களை நேராக வச்சுட்டாங்க. இந்த மாதிரி 3 கல்லை நேராக வச்சுட்டா என்ன பண்ணணும்னா, படத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கல், அதாவது எதிராளியுடைய கல் ஏதாவது ஒரு கல்லை, எந்த கல்லை வேணாலும் எடுக்கலாம். நம்ம அதில் எந்த கல் எடுக்கணுங்கிறத நம்மளே முடிவு பண்ணி அந்த கல்லை நம்ம வெட்டி ஆட்டத்துட்டு வெளியில் எடுத்துடலாம். இதுதான் விளையாட்டுடைய விதிமுறை. இது மாதிரி தான் ஒவ்வொரு கல்லாக நம்ம வெட்டி வெட்டி வெளியில் எடுக்கணும். அப்படி ஒரு கல்லாக வெட்டி வெட்டி வெளியில் எடுக்கும்போது மொத்தமாக எந்த எதிராளியுடைய கல் 4 கல் முதல்ல வெட்டப்படுதோ அவர் தோற்றவராக சொல்லப்படும். யார் வெட்டினாங்களோ அவங்க வெற்றி பெற்றவர் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதாவது யார் முதல்ல 3 கற்களை வரிசையாக வைக்கிறாங்களோ அவங்க இந்த வரைபடத்துக்குள்ளே இருக்கக்கூடிய எதிராளியுடைய கல் ஏதாவது ஒரு கல்லை வெளியில் எடுத்துடலாம். அதுதான் இந்த 3 வரிசை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இப்படியும் இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம். இதில் மட்டும் 3 புள்ளிகள் இருக்கலாம். இது இந்த 3 புள்ளியாக இருக்கலாம். எப்படி வேணாலும் இருக்கலாம். 3 வரிசையில் எந்த பக்கம் 3 புள்ளி வரிசைகள்லேயும் கல் இருந்ததுனாலும் எதிராளியை கொள்ள நம்ம எடுத்துடலாம். இப்போ ஆட்டத்தை முதல்ல தொடங்குறது மஞ்சள் அப்படின்னு வச்சுக்குவோம். மஞ்சள் முதல்ல கல் இங்கே வச்சு தொடங்குறாங்க. அடுத்தது பச்சை கல் வைக்கிறாங்க. அடுத்தது மஞ்சள் வைக்கிறாங்க. அடுத்தது பச்சை வைக்கிறாங்க. இப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பச்சை இங்கே 2 கல் வச்சுட்டாங்க. அப்போ மஞ்சள் கல் இங்கே வச்சு ஆகணும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகுனா, பச்சை இங்கே கல்லை வச்சு மஞ்சளை வெட்டிடுவாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த விளையாட்டில் புரிஞ்சுக்கணும். அப்போ மஞ்சள் இங்கே வச்சிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா மஞ்சள் இப்படி வச்சதுனால ஒரு வாய்ப்பு என்ன ஆயிடுதுன்னா, அடுத்தது மஞ்சள் கல் இங்கே வச்சாலும் 3 வருஷம் வரும், கல் இங்கே வச்சாலும் 3 வருஷம் வந்துடும். பாருங்கள், நல்லா பாருங்கள். இப்போ கல் இந்த மாதிரி இருக்குது. அடுத்தது கல் இங்கே வச்சாலும் 3 வரிசையில் வந்துடுது. 3 கற்கள் வரிசையில் வந்துடுது. கல்லை இங்கே வச்சாலும் 3 கற்கள் வரிசையில் வந்துடுது. இப்போ பச்சை வைக்க வேண்டிய சூழல் தான். பச்சை இப்போ எங்கே வைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வச்சாலும் இங்கே வச்சு கல் எடுத்துருவாங்க, அல்லது இங்கே வச்சாலும் இங்கே வச்சு கல் எடுத்துருவாங்க. வேறு வழியில் ஏதாவது ஒரு இடத்த தீர்மானித்து தான் இப்போ இந்த கல்லை வைக்கணும். இங்கே வைக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். இப்போ மஞ்சள் இங்கே வைக்கிறாங்க. இப்போ 3 வருஷம் வந்துருச்சு. 3 வருஷம் வந்துருச்சு. இப்போ எந்த கல்லை எடுக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம ரொம்ப சிந்திச்சு தான் எடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கல்லை எடுக்கிறதுனால மஞ்சளுக்கு எந்த பயனும் இல்லை. அதாவது இந்த பச்சை கல்லை எடுக்கிறதுனால மஞ்சளுக்கு எந்த பயனும் இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல்லை நீங்கள் வெளியே எடுத்துட்டாலும் அடுத்தது பச்சை என்ன பண்ணுவாங்கன்னா, கல்லை இங்கே வச்சுருவாங்க. கல்லை இங்கே வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா 3 வரிசை வந்துடுது. அப்போ 3 வரிசை வந்தப்போ உடனே பச்சை மஞ்சள் கல் ஒன்று வெளியில் எடுக்கிறதுக்கான வாய்ப்பாக அமைஞ்சிருது. அப்போ நம்ம எடுக்க வேண்டிய கல் இந்த கல்லாகவும் இருக்கணும், இல்லைன்னா இந்த கல்லாக இருக்கணும். 2ல் ஏதாவது ஒரு கல் எடுத்தால் தான் 3 வரிசை வைக்க முடியாது. அப்படிங்கிறதுனால முதல்ல இந்த கல்லை எடுத்துடலாம். பச்சை கல்லை இவங்க இந்த பக்கம் எடுத்துடுறாங்க. இப்போ ஒரு கல் பச்சை கல் வெட்டப்பட்டு விட்டது. இப்போ அடுத்தது பச்சை வைக்கணும்.
இப்போ பச்சை வைக்கும்போது ரொம்ப சிந்திச்சு வைக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கல் இருக்குது, இங்கே ஒரு கல் இருக்குது. இப்போ இங்கே வந்து பச்சை வைக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் அடுத்த கல் இங்கே வச்சு இன்னொரு வரிசையை உருவாக்கிடுவாங்க. அப்போ வந்து பச்சை என்ன பண்ணணும், பச்சை இங்கே கொண்டு வந்து வைக்கணும். இப்போ அடுத்தது மஞ்சள் வந்து வைக்கணும். மஞ்சள் இப்போ கல் வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வைக்கிறாங்க. இப்போ திரும்பவும் மறுபடியும் பச்சைக்கு வந்து ஒரு சிக்கல் ஆயிடுச்சு. என்ன சிக்கல்னு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கல் இந்த மஞ்சள் கல் வந்து இங்கே வச்சாலும் வரிசை வருது, அடுத்தது இங்கே வச்சாலும் வரிசை வருது. இப்போ பச்சை கல் எடுத்து இங்கே வச்சாலும் அடுத்தது கல்லை வந்து வெட்டுறதுக்கு வாய்ப்பு அமையும், இங்கே வச்சாலும் வெட்டுறதுக்கு வந்து வாய்ப்பு அமையும். இப்போ இந்த மாதிரி வந்து மஞ்சள் கல் இப்போ எப்படி வச்சுருக்கிறோமோ அது மாதிரி ரொம்ப சிந்திச்சு 2 வாய்ப்புகள் வர்ற மாதிரி வச்சோம்னா மட்டும்தான் போட்டியில் வெற்றி பெற முடியும். அந்த 2 வாய்ப்புகளை நம்ம முன்னாடியே கணிச்சு அதை தடுக்கிற மாதிரி போட்டியாளர் வந்து விளையாடணும். அப்போ தான் எதிராளி வந்து அதை கட்டுப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இப்போ வந்து பச்சையை வந்து இங்கே வைக்கிறதா வச்சுக்கலாம். இப்போ வந்து பச்சை பார்த்திங்கன்னா 3 வரிசையை வைக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இப்போ மஞ்சக்கல் வைக்கிறவங்க இங்கே வச்சுட்டாங்க அப்படின்னு வச்சோம்னா இப்போ என்ன ஆகுது, இப்போ ஏதாவது ஒரு பச்சையை திரும்பவும் வெட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ இந்த முறையும் வந்து பச்சையை இப்போ வந்து வெட்டணும். இப்போ பச்சை வந்து எதுவும் 3 வரிசையில் வைக்கிற மாதிரி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஆனால் மஞ்சள் வந்து 3 வரிசையில் வைக்கிறதுக்கு இடையூறாக இருக்குது. அப்போ இடையூறாக இருக்கிற கல்லை என்ன பண்ணலாம்னா எடுத்துடலாம் நம்ம. இப்போ இந்த கல் எடுக்கலாம் அல்லது இந்த கல் எடுக்கலாம். இந்த கல் 2 கல்லை எதை எடுக்கலாம், இல்லை இதையும் எடுக்கலாம். இதை எடுத்தாலும் 3 வரிசை வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ இதை எடுத்துடலாங்கன்னு வச்சுக்குவோம் நம்ம. இப்போ அடுத்தது வந்து பச்சை வந்து இன்னொரு கல் வைக்கணும். இப்போ பச்சைக்கு வந்து எங்கே வைக்கிறது அப்படின்னா இப்போ இந்த கல்லை எடுத்தாங்க இல்லையா, அங்கே வச்சிட்டோம்னா மட்டும்தான் அவங்களுக்கு 3 வரிசை உருவாக்க முடியாத சூழல் இருக்கும். இல்லைன்னா இன்னொரு கல்லை அவங்க வெட்டிடுவாங்க. இப்போ வந்து மஞ்சள் வந்து நகர்த்தணும். இப்போ மஞ்சள் நகர்த்துறதுக்கு வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கல் நகர்த்தலாம், அப்படி இல்லைன்னா இந்த ஒரு கல் நகர்த்தலாம். இப்போ இந்த கல்லை எடுத்து இங்கே நகர்த்திட்டாங்க. இப்போ என்னாச்சு, 3 கல் வந்து வரிசையாக வந்துருச்சு. இப்போ 3 கற்கள் வந்து வரிசையாக வந்ததுனால இன்னொரு பச்சை கல்லை வந்து நம்ம வந்து வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லலாம். இப்போது இந்த பச்சை கல்லை வெட்டிட்டாங்க. இப்போ அடுத்தது வந்து பச்சை நகர்த்தணும். இப்போ பச்சை நகர்த்துறதுக்கு இந்த கல்லை உள்ளே கொண்டு வராங்க. இந்த கல்லை உள்ளே கொண்டு வரல என்னாகும், இந்த கல்லை இங்கே கொண்டு வந்துட்டாங்கன்னா மறுபடியும் 3 வரிசை உருவாகுது. அப்போ மறுபடியும் இன்னொரு பச்சை கல் வெட்டப்படும். அதனால் வந்து இந்த கல்லை உள்ளே கொண்டு வந்துடுறாங்க. ஆனாலும் என்ன ஆகுதுன்னு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து 2 கற்கள் வரிசையில் இருக்குது ஏற்கனவே, இங்கே ஒரு கல் இருக்குது. இந்த கல்லை இப்படி கொண்டு வந்துட்டால் 3 வரிசை வந்துடுது. அப்போது பச்சை வந்து இன்னொரு கல் வெட்டப்படுது. நான் ஏற்கனவே சொன்னேன் 4 கற்கள் வெட்டப்பட்டுருச்சுன்னா 3 வரிசை உருவாக்க முடியாது. அப்போ 3 வரிசை உருவாக்க முடியாத சூழல் வரும்போது வந்து இந்த போட்டியில் வந்து மஞ்சை வெற்றி பெற்றது அப்படின்னு நம்ம சொல்லலாம். நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இந்த வரிசையில் 3 வரிசை வைக்கிறோம்னா 1 2 3 இருக்கணும் கல், அப்போ தான் வரிசைன பொருள். இந்த இடத்த விட்டுட்டு இங்கே ஒரு கல்லை வச்சுட்டு இங்கே ஒரு கல்லை வச்சுட்டு இங்கே ஒரு கல்லை வச்சுட்டு இடையில ஒன்று எதுவுமே இல்லாமல் 3 வரிசையாக இருக்குதுன்னு நம்ம சொல்லக்கூடாது. 3 இணைப்பு புள்ளிகள் வரிசையாக இருக்கிற இடத்துல 3 கற்கள் ஒரே வண்ணத்தில் இருக்கணும். அப்போ தான் வந்து அது வந்து வரிசையில் இருக்குது அப்படிங்கிறது பொருள். இந்த விளையாட்டை வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இது ரொம்பவே வந்து நிறைய சிந்தித்து விளையாட வேண்டிய விளையாட்டு. ரொம்ப எளிமையாக வந்து வெற்றி பெற்று விடலாம். அதாவது தெளிவாக விளையாடாதவங்க நம்ம போட்டியாளராக இருந்தாங்கன்னா நம்ம இந்த போட்டியில் ரொம்ப எளிமையாக வெற்றி பெற்று விடலாம். இப்போ அந்த மாதிரி தான் நான் வச்சுருந்தேன். அதாவது மஞ்சள் வந்து எங்கெங்கேயோ வைக்கிற மாதிரி இருந்தது. கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா 2 வாய்ப்புகளை உருவாக்கி வச்சுருந்த மாதிரி வச்சுருந்தேன் நான். இந்த மாதிரி விளையாடும்போது தான் போட்டியில் வெற்றி பெற முடியும். அதை தடுத்து விளையாடணும்னா மட்டும்தான் நம்ம தோல்வியை நம்ம வந்து தவிர்க்க முடியும். மீண்டும் இதே போன்றது ஒரு சிறப்பான விளையாட்டில் சந்திப்போம். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.